ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். நானும் இன்றைக்கி நல்லாவே இருக்கேன். ஸோ இப்போ வந்து நாம் நேபாளில் பொக்காரா அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ கிளம்புறது வந்து பஸ் எடுக்க வந்தேன். இங்கே டூரிஸ்ட் பஸ் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இந்த பஸ்ஸெல்லாம் இப்போது போகிறது இல்லை, நைட்டுக்கு தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் பிருத்திவி சௌக் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். இன்னொரு டாக்ஸி போட்டிருக்கேன். அவரும் வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. 230 வந்தால் 300 கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கிளம்பி அந்த பக்கம் போயிட்டு பஸ் எடுக்கிறேன். ஏதாச்சும் இருந்துன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து வேனும் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் ஒரு வேன் எடுத்திருக்கேன். இந்த வேனுக்கு வந்து 750. பஸ் ஸ்டாண்ட் போல் இதிலே ஏறிட்டேன். ஸோ 750 அப்படின்றதுனால இதிலே போயிடலாம். ஓகே, மாஸ்க் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இவங்க விண்டோலாம் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக மாஸ்க் எடுத்திருக்கேன். ஏன்னா ரோடெல்லாம் வந்து அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. பட் இந்த பஸ்ஸை விட இது வந்து கொஞ்சம் குயிக்காக வராங்க, டக்குன்னு வராங்க, இஷ்யூ இல்லை. ஸோ எங்கேயோ வந்து நிறுத்திருக்காங்க. நான் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சம் டஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருந்தது. முன்னாடி ஜன்னலெல்லாம் திறந்துருந்தாங்க அதனால். பட் பஸ்ஸை விட வந்து இது கொஞ்சம் குயிக்காக போகிறாங்க, டக்குன்னு போயிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 6 ஹவருக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியே இறங்கிடுவோம். கால் கையெல்லாம் வலிக்குதுங்க. ஸோ இந்த வேனில் தான் வந்தேன். இதுதான் நம்ம வேன். ஸோ இது வந்து இப்போ டாரே சோக் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். டாரே சோக். மாஸ்க் போட்டிருக்கேன்ல, நீங்களும் கண்டிப்பாக மாஸ்க் மிஸ் பண்ணிடாதீங்க. மாஸ்க் மஸ்ட்டு. ஏன்னா டஸ்ட்டு அடிச்சு தூக்குது, அந்த அளவுக்கு டஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு நதி ஓடுது, ஆறு ஓடுது. ஸோ இங்கே வந்து இது இருக்குது, ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால கொஞ்சம் நிறுத்திருக்காங்க. ஸோ இதில் இருந்து அப்படியே டிரெக்டாக போயிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போது 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு 100 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த டவுன். ஓகே, ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, A few moments later. ஸோ மக்களே, இப்போ தான் நான் வந்து இங்கே ரீச் ஆகினேன். அண்ட் சம்பவங்க. பஸ்ஸு மட்டும் இல்லை, அந்த ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தாலும் வந்து சேர எப்படியுமே ஒரு 9 ஹவர்ஸ் போகுது. நான் வந்து 11 o'clock தான் வந்து ரீச் ஆனேன் இங்கே. ஐயோ, இன்னைக்கு நியூ இயர் வேறையா. ரூமு நான் பலமையாக போகிற இந்த எடுத்த ரூம் வந்து இன்னைக்கு இல்லை. நான் இருக்கும் அப்படின்னு நினச்சி புக் பண்ணலை. ஸோ அவங்க வேறொரு ரூம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து நான் எடுக்கிற ரூமை விட இன்னொரு மடங்கு கூட. பட் ஒன்றுமே பண்ண முடியாது. செம்ம க்ரௌட் இன்னைக்கு, சான்ஸே இல்லைங்க பாருங்கள். அதனால அந்த ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த ரூமில் தான் இன்றைக்கி தங்குறோம். அது வந்து கொஞ்சம் அதை இருக்கிறத விட கொஞ்சம் நிறைய இருக்கிற ஹோட்டல் ஒன்று நினைக்கிறேன். நல்லா தான் இருக்காது. ஸோ சொல்லி ஆகணும், நீங்கள் வந்து நேபாள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 10 days பிளான் பண்ணுறீங்கன்னா இன்னொரு 5 days வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவரா இருந்தால் கண்டிப்பாக 5 days எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டொமேஸ்டிக் ஃப்ளைட் போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே கிடையாது. ரோட்டில் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கா அப்புறம் பேசுகிறேன். ஸோ இங்கே பாருங்க, காது ஜவுர் கிளியுது. ஆனால் நியூ இயர் தான். பட் இது வந்து மெயின் சிட்டி, மெயின் டூரிஸ்ட் ஏரியாவாக இருந்தாலும் பெரிய சீனெல்லாம் கிடையாது. சும்மா மக்கள் அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க, சரக்கு அடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, இதைத்தான் பண்ணுறாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ மக்களே செம்ம க்ரௌடாக இருக்குங்க இந்த பக்கம்லாம். சான்ஸே இல்லை. நடந்து போய்கிட்டு இருக்கேன். எங்கே நடக்கிறது? ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு. 4 வெடி தான் போட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ
நான் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட்டு எடுக்கணும். பார்ப்போம் இருங்க. போகவே முடியலையா, செம்ம க்ரௌடாக இருக்குது எல்லா பக்கமும். இந்த பாருங்க, ஒரே ஒரு ஷாப்புக்கு தான் லொக்கேஷன் போட்டேன். ஹாப்பி நியூ இயர். ஒரே ஒரு ஷாப்புக்கு தான் வந்து லொக்கேஷன் போட்டேன். என்ன நான் போல அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க என்ன. செம்ம க்ரௌடுங்க, சான்ஸே பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன ஷாப்புக்கிட்ட வந்துட்டேன். இருங்க, ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஃபுட் எடுக்க வந்திருக்கேன். ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் டேக்அவே எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு சாப்பிட்ற நிலைமையில கிடையாது. எல்லாம் வந்து அரை போதை, எல்லாம் முழு போதையில் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல். ஸோ சான்ஸே இல்லை. அப்படி ரூமுக்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறேன். சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், தட்ஸ் ஓகே. நியூ செலிப்ரேட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் குடிச்சிட்டு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண போனால் தான் அது வந்து இன்னும் வந்து வேர்ஸ்ட் ஆகுது. ஸோ அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ மக்களே, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி ஒரு சாய் குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சாய் குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நேபாள் வரீங்க அப்படின்னா 10 days ஐட்டனரிஸ் இருக்குன்னா லொக்கேஷன்ஸ் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா போட்டு வந்துடுங்க. ஏன்னா ரோட் கண்டிஷன்ஸ், இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படியுமே வந்து பொக்காரா போகிறதுக்கு ஒரு நாள் அரை நாள் போயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற டயர்டில் வந்து தூங்கிடுவீங்க, அங்கே சுற்றுறதுக்கு டைம் ஆயிடும். அந்த மாதிரி நிறைய இருக்குது பிரச்சனை. நான் வந்த 10 நாளில் ஜஸ்ட் வந்து ஒரு 3 நாள் எனக்கு இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூவே போயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் பொக்காரா வந்து கத்மண்டுவை விட ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே வந்து நான் 4 நாள் இருந்தேன். இங்கே 4 நாள் இருந்ததில் போன அமௌண்ட் தான் அங்கே 2 நாளைக்கு போச்சு. அந்த அளவுக்கு அங்கே எக்ஸ்பென்சிவ். ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டூரிஸ்ட் ட்ராப் ஒன்று இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து சேம் ரேட் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே ஹை ரேட் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் எல்லாம் நடக்குது. போலீஸ் வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாங்க ஆட்களை. இது பாருங்க, அடித்து துவம்சம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் கண்ணு வந்து இப்படி தான் இருக்குது, எல்லாத்திலையும் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நான் ரூமுக்கிட்ட அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறேன். ஓகே, சான்ஸே இல்லை, எல்லாமே அடி தான். சங்கு தான் இன்னைக்கு. நான் ரூமுக்கு வந்துட்டேன். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நேபாளி ருபீஸில் வந்து 3000 இந்த ரூமுக்கு சார்ஜ் பண்ணாங்க. பட் நல்லாவே இருக்குது ரூம்ஸ், ஒரு விஷயம் இல்லை. ட்வின்ஸ் பெட்ரூம். பக்கம் வந்து 4th floor அப்படின்றதுனால ஊர் அப்படியே தெரியுது. இந்த பக்கத்தில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கத்மண்டு. தமிழ் திரும்பவும் தமிழ் தான். ஓகே, நாளைக்கு வந்து திரும்ப இங்கேருந்து சுற்றலாம். கொஞ்சம் சுற்றிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நாள் போனதே தெரிலையா, பஸ்ஸுலேயும் இதுலேயும் நாள் போனதே தெரில. ஸோ நாளைக்கு பேசுகிறேன். குட் நைட்.